கார்த்திகேயா விளக்கு கடைக்கு வந்திருக்காரு. எதுக்குன்னா முருகர் கண்காட்சிக்கு அவர் தான் தலைமை தாங்கிறதுக்காக வந்திருக்காரு. அண்ணா திரும்பவும் இமயமலை பயணத்துக்கு கிளம்பிட்டதுனால ஒரு 2 நாள் ஜேஎஸ்கே கோபி அண்ணா சென்னையில் இருந்தார். இருந்துட்டு நேற்று நைட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்ப முன்னாடி சொல்லிட்டு போயிருந்தாங்க, நம்ம கார்த்திகேயா வருவார், அவர் தான் வந்து இங்கே கதாநாயகனாக இருந்து நடத்துவாருமா அப்படின்னாரு. நான் இப்போ தான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்தேன். வரும்போது அண்ணா பேசுனாங்க, கார்த்திகேயா வந்துட்டுருக்காருமா அப்படின்னுட்டு. சொல்லும்போது அவருக்கு வந்து ராஜ அலங்காரம் முருகர் ட்ரெஸ் கொடுத்துருக்கேன், அது கொடுத்துருக்கேன், இது கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு குழந்தைய டூர் எல்லாம் அனுப்பிச்சா டீச்சர்கிட்ட வந்து சொல்லுவாங்க இல்லையா, அத்தனை கொடுத்து விட்டுருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அவ்வளோ ரசித்து ஆத்மார்த்தமாக வச்சிட்டு இருக்கக்கூடிய முருகர். இந்த முருகர் சாதாரண முருகர் இல்லை, இந்த உலகத்திலேயே உயரமான இமயமலையில் இருக்கக்கூடிய கார்த்திகேயா டெம்பிளில் அங்கே இருந்து அங்கே எல்லா நாட்டு மக்களுடைய பூஜையும் வஸ்திரத்தையும் வாங்கிக்கிட்டு இப்போ திரும்ப விளக்கு கடைக்கு வந்திருக்காரு. இது ஒரு சாதாரண நிகழ்வே கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். அத்தனை பேருமே இவர் தான் கார்த்திகேயன் நினச்சிட்டு அங்கே உள்ள சுவாமின்னு நினச்சிட்டு கும்பிட்டுருக்காங்க. முன்னாடி இவரை வச்சுருந்துருக்காங்க, பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய சுவாமி இருந்திருக்காரு. அவர் பிள்ளைக்கு மேலே நினைக்கக்கூடிய இந்த முருகரை வந்து நான் கூப்பிட்டு சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் சொல்லி நடத்துகிறோம், ஆனால் நீங்கள் இனாக்ரேஷனுக்கு இல்லையே அப்படின்னு. நான் இல்லைன்னா என்ன, நம்ம கார்த்திகேயன் வருவார், நான் 8ஆம் தேதி வர்றேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த 12 நாளும் நம்ம கூடவே இருந்து இந்த கார்த்திகேயன் நமக்கு அருள்பாலிக்க இருக்கிறாரு. நீங்கள் வந்து மற்ற முருகர் பார்ப்பீங்க, நிறைய முருகர் இருக்காருன்னா கூட இவர் நம்ம வராகியம்பாள் பக்கத்திலேயே அழகாக உங்களுக்கு காட்சி தர போகிறாரு. வந்து இவரையும் நீங்கள் தரிசிக்கலாம்.